காஷ்மீரில் என்ன நமக்கு புதிய செய்தி வந்திருக்குன்னா, சையீத் ஆதில் ஹுசைன் அப்படின்னு ஒரு இளைஞன், சரியா, அவரு ஒரு இளைஞன் காஷ்மீரில் இந்த குதிரை வளர்க்குற வேலை, அந்த மாதிரி வேலை செஞ்சிட்ருக்கிற நபர். இவர் என்ன சாதனை பண்ணியிருக்காரு? பெரும்பாலும் இந்த ஊடகங்கள், இது சில ஊடகங்கள் போட்டிருப்பாங்க, நல்ல விஷயம் தான், நாங்கள் இன்னும் கொஞ்சம் பிரபலப்படுத்துகிறோம். இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, பாகிஸ்தான் தீவிரவாதிகள் வந்து சுடும்போது இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா காப்பாற்றிருக்காரு. இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு குதிரை அமைக்கிற வேலை தான் இவருக்கு. ஆனாலும் இவர் தான் முடிஞ்ச சக்தினால அந்த சுற்றுப்பயணிகளுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்காரு. என்ன பாதுகாப்பு? இவர் வந்து தீவிரவாதிகள் சுடும்போது இவரை பொறுத்த வரைக்கும் போய் அந்த துப்பாக்கி என்னமோ தான் வழியில் மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காண்டி என்னமோ உதவி செஞ்சுருக்காரு, தன்னை நானே பலி கொடுத்துருக்காரு. ஸோ அதனால் தீவிரவாதிகள் பொறுத்த வரைக்கும் இவரை சுட்டிருக்கார்கள். அதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குன்னா, அங்கே உள்ள சுற்றுப்பயணிகள் கொஞ்சம் தடுமாறுது. அங்கே உள்ள டூரிஸ்ட்டுகளுக்கு தூக்கிட்டு போய் ஒரு பாதுகாப்பான இடத்துல, பெண்கள், அவங்கள பெண்கள் தூக்கிட்டு போய் ஒரு பாதுகாப்பான இடத்துல வச்சுருக்காங்க. ஏன்னா பெண்கள் பொறுத்த வரைக்கும் அவங்க சுடும்போது பெண்களுக்கு வழி தெரியாது. ஏன்னா முக்கால்வாசி ஆண்கள் தான் புரிய வச்சு சுட்டுருக்காங்க, பெண்களும் விட்டுட்டாங்க. அப்போ பெண்களை எடுத்துகிட்டு போய் ஒரு பாதுகாப்பான இடத்துல போய் வச்சுறதுக்கு இவர் உதவி செஞ்சுருக்கார். தான் சொந்த தோளில் எடுத்து போய் பெண்களை எடுத்துகிட்டு போய் ஒரு பாதுகாப்பான இடத்துல போய் வச்சுருக்காங்க. ஒரு பாராட்டுக்கூட விஷயம். அதுக்கப்புறம் இந்த 27 சில சுற்றுப்பயணிகளை சுடும்போது இவர் பாதுகாப்பு கொடுத்துருக்காரு. அதுமாதிரி இவர் ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காரு. 28 பேர் சுட்டிருக்கார்கள். இன்னும் சில பேர் தான் முடிஞ்ச உதவியை செஞ்சுருக்கார்கள். செஞ்சதுனால இவருக்கு உயிர் போயிடுச்சு. என்ன காரணம்னா தான் மக்களை பாதுகாக்கிறதுக்காண்டி செஞ்சுருக்காரு. ஒரு பாராட்டக்கூடிய விஷயம். அதனால் இவர் பொறுத்த வரைக்கும் பஹல்காம்னா ஒரு ஹீரோ, சையீத் ஆதில் ஹுசைன். அதனால இதெல்லாம் சல்பரிவாரங்களுக்கு ஒரு நல்ல ஒரு செருப்படி கொடுத்த மாதிரி இருக்கும். இதை வச்சு சல்பரிவாரங்கள் அரசியல் பண்ணாங்க. ஒரு ஆள் தான் இஸ்லாமிய, மற்றெல்லாம் ஹிந்துக்கு புரிய வச்சு தான் சுட்டிருக்காரு. அது கிடையாது. தீவிரவாதி பொறுத்த வரைக்கும் அவங்க சுடணும், மக்களை இது பண்ணுறது தான் வேலை, மதத்தை பார்க்கவே இல்லை. நான் இது மீண்டும் 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 சல்பரிவாரங்கள் பொய்யா சொல்லிக்கிட்டே இருந்தார்கள். என்ன பொய்? இந்த மாதிரி குரான் எடுத்துகிட்டு வந்தார்கள், குரான் வசனங்களை ஓதினார்கள், பேண்ட் அவுத்து போட்டு சுண்ணத்து பண்ணியிருக்கேன் இல்லையா, இந்த மாதிரி வதந்திகள் ரொம்ப பரப்பிட்டு இருக்காரு. இங்கே உள்ள தமிழ்நாடு பாஜக இருந்தாலும் சரி, அங்கே டைரக்ட் பாஜக இருந்தாலும் சரி, எல்லாமே வதந்தியில் இந்த பாரதிய ஜனதா கட்சிக்காரர்கள் பரப்பிக்கிட்டே இருக்கார்கள். இதுக்கு நாங்கள் ஒரு பதிலடி கொடுக்கறதுனால தான் நாங்கள் இந்த பதிவு போடுறோம். இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஹீரோ. அதனால இவர் குடும்பத்தார்கள் ரொம்ப சோகத்தில் இருக்காரு. பண்ணது ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம். சாதாரண ஒரு இளைஞன், ஒரு பலமே கிடையாது. பலம்னா ஓரளவு இணைஞ்சு இருக்கும். இவர் இராணுவம் கிடையாதுல்ல, இவர் சாதாரண ஒரு அப்பாவி மனுஷன். இவரே வந்து களத்தில் வந்து மக்களுக்காண்டி பாதுகாப்பு கொடுத்துருக்காங்கன்னா இவர் எத்தனை பெரிய ஆள். அன்றாட கூலிக்கு வேலை சில நபர் குதிரை மேய்ச்சிக்கிட்டு ஒரு 200-300 ரூபா ஒரு நாளைக்கு சம்பளம் கிடைக்கிற நபர் இந்த மாதிரி வேலை செஞ்சுருக்காருன்னா நம்ம பாராட்டுகள் கொடுக்கணும். இராணுவம் செய்யாத வேலை இவர் செஞ்சுருக்காரு. ஏன்னா அந்த இடத்துல தான் இராணுவம் இல்லையா, இராணுவம் தான் காப்பாற்றிருக்கலாம், இராணுவம் இல்லை. இவர் வந்து காப்பாற்றி தான் மக்களுக்கு, குறிப்பாக அந்த டூரிஸ்ட்டுகளுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. அதனால ஒரு பாராட்டுகள், ஹேட்ஸ் ஆஃப். இதே மாதிரி புதிய செய்திகள், புதிய தகவல்கள் வந்து நாங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். இந்த செய்திகள் பொறுத்தவரைக்கும் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லா மக்கள்கிட்டையும் பரப்பி விடுங்க. இன்னொரு என்ன சொன்னால், இதுக்கு மதம் கிடையாது.
இல்லை, மதம் கிடையாது. இஸ்லாம் பொறுத்தவரைக்கும் ஒருபோதும் தீவிரவாதத்துக்கு ஆதரவு கொடுக்கவில்லை. இஸ்லாம் பொறுத்தவரைக்கும் சாந்தி, சமாதானம், அதான் நம்ம தெரிஞ்சது. ஏன்னா தீவிரவாதிக்கு மதம் கிடையாது, தீவிரவாதத்துக்கு மதமே கிடையாது. ஏன்னா தீவிரவாதம் உண்மையில மதம் இருந்தால் ஏன் இந்த மாதிரி காப்பாற்ற போகிறான்? கிடையாது. ஸோ இந்த மாதிரி இந்த மதத்தை வச்சு அரசியல் பண்ணுற நபர்களுக்கு ஒரு பதிலடி கொடுக்கும். அதுக்காக தான் நாங்கள் இந்த பதிவு போடுறோம். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.